ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். டிஎன் யூஎஸ்ஆர்பி 2023 எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 140 கொஸ்டினுக்கு 127 கொஸ்டின் கரெக்டாக எழுதி ஸ்டேட் லெவலில் 136வது ரேங்க் எடுத்திருந்தேன். மொத்தம் 2 லட்சம் பேர் எழுதின எக்ஸாமில் ஓவரால் ரேங்க் 136வது ரேங்க் வந்து எடுத்திருந்தேன். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுறது வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அதுக்காக நம்ம வந்து தியாகங்கள் பண்ணியாகணும். நம்மளோட பண்ண வேண்டிய ஒரே தியாகம் என்னென்னா, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதை செய்யணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஆர்பியை பொறுத்தவரை ஒரே ஒரு சின்ன டவுட் என்னென்னா, 11th 12th படிக்கணுமா, சைக்காலஜி எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதான் டவுட்டு. இப்போ 6 to 10th வரை பார்த்தோம்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா அது ஈஸியாக இருக்கும். 11th 12th படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சோம்னா, அதாவது அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா எஸ்ஏ எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். எஸ்ஏ எக்ஸாம் ஆனுவல் பிளானர் வந்து இந்த வருஷம் வெளியிட்டிருந்தாங்க. அதில் எக்ஸாம் வந்து நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னையிலேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக 9 மாதம் இருக்குது. ஸோ இந்த 9 மாதமும் நாம் எந்த மாதிரி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து நான் 4 வருஷமாக கற்றுக்கிட்டதை இந்த 15 நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக டாப்பர் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. படிக்கும்போது கஷ்டப்பட்டு படித்தோம்னா ரிசல்ட் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். எந்த கஷ்டம் வேணுங்கிறது நாம் தான் முடிவு பண்ணணும். அதாவது நம்ம கனவு என்ன, காக்கி சட்டை போட்டு தோள்பட்டையில் 2 ஸ்டார் வைக்கணும். இந்த 2 ஸ்டார் வந்து இந்த 1 இயர் நம்மகிட்ட வந்து தியாகத்தை கேட்குது. இந்த 1 இயர் கஷ்டப்பட்டு படித்தோம்னா 30 வருஷம் காக்கி சட்டை போட்டு டபுள் ஸ்டாரோட புல்லட்லேயோ இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பைக்லேயோ 30 வருஷம் போகலாம். எஸ்ஏ ஆகிட்டிங்கன்னா 10 வருஷத்தில் இன்ஸ்பெக்டர், அடுத்து 10 இல்லை 12 வருஷத்தில் டிஎஸ்பி ஆயிடுவீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எஸ்பி கூட ஆகலாம், மாவட்டத்துக்கு எஸ்பி கூட ஆகலாம். எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, அடுத்து எஸ்பி கூட உங்களால் ஆக முடியும். ஓகேவா? இந்த எஸ்ஐக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 மாதம் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு கரெக்டாக பிளான் போட்டோம்னா 6 மாதத்தில் படித்து முடிச்சிடலாம். ஸோ அந்த பிளான் தான் இது. 6 மாதத்தில் படித்து முடிச்சுட்டு 3 மாதம் நம்ம ரிவைஸ் பண்ணுறோம், படிக்கிறோம், ரிவைஸ் பண்ணுறோம், எழுதி பார்க்குறோம், அடுத்து பாஸ் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஒரே டார்கெட்டு. நம்மளோட ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ப்ரிப்ரேஷன் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்னை நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணோம். அப்படி அனலைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அது ஒரு 80 மார்க்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அடுத்து சயின்ஸு, இது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். அடுத்து சைக்காலஜி, இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, ரீசனிங் எல்லாம் வரும். அடுத்து தமிழ், இங்கிலீஷ். தமிழில் ஒரு 10 கொஸ்டின், இங்கிலீஷில் 10 கொஸ்டின். போன வாட்டி 10 கொஸ்டின் தமிழில் கேட்கல. ஆனால் ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா தமிழுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இனிமேல் நாம் வந்து ப்ரிப்ரேஷனை 3 விதமாக பிரிக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன்று, அடுத்து சைக்காலஜி ஒன்று, லாங்குவேஜ் ஒன்று. இந்த 3 பிரிவாக பிரிக்கணும். நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸே 2ஆக பிரித்து படிக்கலாம். பார்ட் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், சைக்காலஜி, லாங்குவேஜ்னு 3 பிரிவாக பிரித்தா போதும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி ஒரு நாளும் சயின்ஸ் ஒரு நாளும் படிக்கலாம். அடுத்து பாலிட்டி ஒரு நாளும் சயின்ஸ் ஒரு நாளும் படிக்கலாம். ஓகேவா? சயின்ஸே தனியாக பிரிச்சிடணும். ஏன்னா சயின்ஸே வந்து பார்த்திங்கன்னா 35லேருந்து 40 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ சயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணேன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்லிட்டே வருவேன். ஒரு சில பேர் டவுட் கேட்டுதுங்க, எஸ்ஏ எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க சயின்ஸ் படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது தப்பான விஷயம். டிஎன்பிஎஸ்சி வந்து சயின்ஸ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க தான் சயின்ஸ் படிக்க மாட்டாங்க. ஓகேவா? நாம் வந்து சயின்ஸும் சேர்த்து படித்தோம்னா இப்போவே பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அடுத்து தான் எஸ்ஏ வருது. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு தமிழை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். 6லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை உள்ள தமிழ் புக்கை படிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழே 3 பிரிவாக இருக்குது. இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்கள்னு இருக்குது. இலக்கணம் வந்து கொஞ்சம் புரிஞ்சு படிக்க வேண்டியிருக்கும். அதை புரிஞ்சு படிச்சிட்டோம்னா நமக்கு 3ல் 1 பங்கு முடிஞ்சு போயிடும். நீங்கள் வந்து இலக்கணம் படிக்க அதிகபட்சம் 15லேருந்து 20 நாள் தான் இருக்கும். அது படிச்சிட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேவா? தமிழை பொறுத்தவரை
டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்கணும். கண்டிப்பாக 2012 பார்க்கணும். அதே மாதிரி தான் இங்கிலீஷு கிராமரும் ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லாம் படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம், எஸ்எஸ்சி பார்க்கலாம். ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு தான் பேங்கிங் இருக்கும். ஸோ பேங்கிங்லாம் பார்க்க வேண்டாம். இங்கிலீஷில் 10 மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பாருங்கள். எஸ்எஸ்சியில் சிஜிஎல் இருக்குது, சிஹெச்எஸ்எல் இருக்குது, எல்லாமே எம்டிஎஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்க தான் செய்யணும். நான் ஏற்கனவே சொன்னோம்ல, கஷ்டம்னு எதை நினைக்கிறோமோ அதை தான் நாம் செய்யணும். அடுத்து வந்து பாக்ஸ் கொஸ்டின். இந்த பாக்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்து எஸ்ஐ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 6th to 12th நம்ம கண்டிப்பாக படிச்சிட வேண்டியதான். எல்லா சப்ஜெக்டில் உள்ளதையும் நீங்கள் வந்து எழுதிருங்க. ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியை முடிச்சிருங்க. ஜியாகிரபி எல்லாமே எழுதிருங்க. சும்மா யாரோ ஒருத்தரோட பிடிஎஃபை பார்த்து படிக்கிறதோட நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து படிக்கிறது தான் ஈஸி. அடுத்து வந்து சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருக்கேன். 2 புக்கு ஆர்எஸ் அகர்வாலில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங். அடுத்து 6th to 10th மேக்ஸ் புக்கு, மேக்ஸில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே படிக்கணும். இவ்வளோ புக்ஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். நான் சொன்னோம்ல, படிக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம்னா எக்ஸாம் எழுதி முடிச்ச அடுத்த நாள் நீங்கள் தான் டாப்பராக இருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடுத்த நாள் ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த நாள் உங்கள் பாட்டில் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போயிடுவீங்க. இப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. ஒரு 10 நாள் நல்லா தான் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணியிருந்தேன். அடுத்து தான் எனக்கு வந்து அல்சர் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து சாப்பாடையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜிஎஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 150 நாள் பிளான் இருக்குது. நம்மளோட ஸ்டடி பிளான் எப்படி இருக்க போகுதுன்னா 150 நாளைக்கு ஸ்டடி பிளான் இருக்க போது ஜென்ரல் நாலேஜ் ஒரு டாபிக் டெய்லி படிக்கணும். அடுத்து சயின்ஸ் ஒரு டாபிக் படிக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியில் 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 1 படிக்கணும். படிச்சுட்டு நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் இருக்குது. 25 கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டாகவும் 25 கொஸ்டின் ஸ்டாட்டிக்காகவும் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாலுமே நீங்கள் எழுதணும், ஸ்டாட்டிக்காக கேட்டாலும் எழுதணும். அதுக்காக ஒரு யூனிட்டுக்கு 50 கொஸ்டின் நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனால் இப்படி கேட்குறோன்னா எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பண்ண முடியலை. ஸோ அதுக்காக 50 கொஸ்டினுக்கு 45 நிமிஷம் நாங்கள் வந்து டைம் கொடுக்குறோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். இதே பார்த்தீங்கன்னா 11th 12th 50 கொஸ்டின் கொடுக்குறோம். 9th 10th 6th to 10th வர உள்ள சப்ஜெக்ட்டுக்கு 6th to 10th வர உள்ள சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கொடுக்குறோம். ஏன்னா 25 கொஸ்டின் அதில் எடுக்க முடியுது, கண்டென்ட் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எதுக்காக 11th ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 11th ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய கண்டென்ட் இருக்குது. ஆனால் அதே 6th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் கம்மியாக தான் கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட் வைஸாக பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிறைய கண்டென்ட் உள்ளதை படிச்சிட்டோம்னா பின்னாடி கண்டென்ட் கம்மியாக உள்ளது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறத மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்ஸே ஆகலாம் எண்ணிய கேளுங்க, ஓகேவா? நம்மளோட பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் படிக்கிறோம், 2 நாள் ரிவைஸ் பண்ணுறோம். 4 நாள் படிக்கிறோம், 2 நாள் ரிவைஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபுல்லாக முதல்லேருந்து படித்தது ரிவைஸ் பண்ணுறோம். இப்படி படிப்பு ப்ளஸ் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு, படிப்பு ப்ளஸ் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு, இப்படி தான் போயிட்டுருக்குமே தவிர சும்மா படிச்சுட்டேலாம் போயிட்டுருக்க மாட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெய்லி எதுக்காக டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமியில் என்ன சொல்லுவாங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் டெஸ்ட் வைப்பாங்க, சண்டே தோறும் டெஸ்ட் வைப்பாங்க. நான் எதுக்காக அப்படி கொடுக்கலன்னா, நம்ம திங்கக்கிழமை படிக்க ஆரம்பிக்கோம்னா சண்டே தானே டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் கொடுத்தா நீங்கள் அன்னைக்குள்ள டார்கெட்டை தான் கம்ப்ளீட் பண்ண பார்ப்பீங்களே தவிர நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ அதனால் வந்து டெய்லி டெஸ்ட் எழுதணும். நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே என்ன நமக்குள்ளே செட் பண்ணிக்கணும்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் இந்த யூனிட்டை படிக்கணும், டெஸ்ட் எழுதாமல் தூங்கக்கூடாது. அப்புறம் சயின்ஸில் ஒரு யூனிட் படிக்கிறோம், டெஸ்ட் எழுதாமல் தூங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நாளை தொடங்கணும். டெஸ்ட் எழுதிட்டு அந்த நாளை கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா? சயின்ஸ் வந்து 9th தொடங்குவோம். பின்னாடி நான் வந்து ஷெடியூலில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபுல் ஷெடியூலையும் வாசித்து பாருங்கள், ஓகேவா? ஹிஸ்ட்ரி மட்டும்தாங்க ரொம்ப பெரிய டாபிக். இப்போ பொதுவாக ஜென்ரல் நாலேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 10 மார்க்கு, பாலிட்டியில் 10 மார்க்கு, ஜியாகிரஃபியில் 10 மார்க்கு, எக்கனாமிக்ஸில் 5 to 8 இப்படி மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஓகேவா? ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா டாபிக் இருக்குது. ஹிஸ்ட்ரி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் ஆகும். அடுத்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டிங்கன்னா பாலிட்டி வரப்போகிறோம். பாலிட்டியில் வந்து என்ன பிரச்சனைனா, ஸ்கூல் புக்கை இப்போ படிக்க வேண்டாம். அதாவது என்ன நம்பி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் சொல்லுறத கட்டாயமாக பண்ணி தான் ஆகணும்.
பாலிட்டியை பொறுத்தவரை லட்சுமிகாந்த் புக்கு படிக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. தமிழ் மீடியத்துக்கு பிரகதீசன் பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாலிட்டி புக்கை வாங்கி படிக்கலாம். அந்த 2 புக்கும் இல்லைன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் நம்ம வெப்சைட்டில். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா யூனிட் வைஸ் மெட்டீரியலில் பாலிட்டியில் போய் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது லட்சுமிகாந்த் புக்கில் உள்ள நோட்ஸ் தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுவே போதும். அதை படிச்சுட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கிலலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு டைம் நான் கொடுக்குறத படிச்சுட்டு டெய்லி பாலிட்டியில் டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாள் முழுக்க பாலிட்டி மறக்க மாட்டீங்க. 10 கொஸ்டின் என்ன 15 கொஸ்டின் கேட்டாலும் எல்லாம் கரெக்டாக எழுதுவீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நாம் வந்து 11th ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், அடுத்து 12th ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், அடுத்து பாலிட்டி படிக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் போய் டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கும், ஸ்டாட்டிக்காகவும் இருக்கும். ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னதுனால அதை வந்து கொடுக்குறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண முடியாது, மார்க் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதோட சாம்பிள் கொஸ்டின் வந்து ஒரு 50 கொஸ்டின் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட் யூனிட் இருக்குது. 11th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட் வந்து சாம்பிள் கொஸ்டின் 50 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து அந்த 50 கொஸ்டின் முடிஞ்சோடனே 9th சயின்ஸ் கொடுத்துருக்கேன். 9th சயின்ஸில் ஒரு 25 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த சாம்பிள் கொஸ்டினை பார்த்துட்டு நீங்கள் வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் ஏதாவது டவுட்னாலும் நம்மகிட்ட கேட்டுக்கலாம். நம்ம நம்பர் வந்து 9597550661 9597550661. ஓகேவா? இப்போ ஹிஸ்ட்ரி பாலிட்டி முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம். எக்கனாமிக்ஸில் வந்து 11th 12th எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் 10th ஒரு 2 யூனிட் இருக்குது. அதையும் நம்ம முடிச்சிட்டோம்னா எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜாகிரஃபி வரும். ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா 9th ஜாகிரஃபி அடுத்து 10th ஜாகிரஃபி படிச்சுட்டு 140 நாளில் இவ்வளவும் படிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 to 10th வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் படிக்கணுமா? இந்த 150 நாளில் வந்து நான் சொல்கிற சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து கொஞ்ச நாளில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 30 டேஸில் மீதி சப்ஜெக்ட் 6 to 10th எல்லாமே முடிச்சிருவீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி 6 மாதத்தில் எல்லாமே முடிச்சுட்டு 6 to 12th வரை எல்லாமே முடிச்சுட்டு அடுத்து 3 மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ரிவைஸ் பண்ண போகிறோம். மேக்ஸை பொறுத்தவரை ஆர்எஸ் அகர்வால் உள்ள எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துட்டே இருங்க. டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டில் வந்து இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் வால்யூமும் 9th சயின்ஸில் பிசிக்ஸும் அவைலபிளாக இருக்குது. டெய்லி நீங்கள் வந்து ஜென்ரல் நாலேஜும் சயின்ஸ் ஒரு டாபிக் படிச்சுட்டு ஜென்ரல் நாலேஜில் அதாவது ஹிஸ்ட்ரியில் 50 கொஸ்டினும் சயின்ஸில் 25 கொஸ்டினும் எழுதி பார்க்கலாம். 9th சயின்ஸ் டெய்லி ஒரு யூனிட் படிக்கிறீங்க, அங்கே போய் 25 கொஸ்டின் எழுதுறீங்க. அடுத்து 2வது யூனிட்டு 3வது யூனிட்டு அப்படி படித்து டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுங்க. 9th சயின்ஸு அடுத்து 10th சயின்ஸு இது முடிச்சுட்டு அடுத்து வந்து 11th சயின்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். இதை முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 60 நாள் ஆயிரும். 9th 10th அடுத்து 11th 12th படித்தோம்னா நமக்கு ஓவராலாக சயின்ஸும் முடிஞ்சிடும். அதாவது நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் படிங்க, அடுத்து சயின்ஸ் படிங்க, தமிழ் மேக்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம். இதே நீங்கள் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டு கண்டிப்பாக எஸ்ஏ ஆகணும்னா ஜென்ரல் நாலேஜை ஃபஸ்ட்டு முடிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சயின்ஸ் படிங்க. டைம்லாம் கரெக்டாக வந்து சேரும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போன மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் போர் அடிக்க நேரம் சயின்ஸ் எடுத்து படிப்போமே அப்படின்னு சொல்லி நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தவரை பாஸ் பண்ணது பெரிய கஷ்டம் இல்லை. 1 year நம்ம கரெக்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு என்னையே சொல்கிறேன். நான் வந்து காலையில் 5 மணிக்கு எஸ்ஏ எக்ஸாம் படிக்க ஆரம்பித்தோம்னா நைட்டு 10 மணி 11 மணி வரை படிப்பேன். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு ரெகுலராக எழுந்திரிச்சுவேன். இப்போ நான் ஜாபுக்கு போகிறதுனால எப்படி எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்னா காலையில் 10 to ஒரு 6:30 7 மணி வரை ஆஃபீஸில் வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடுவேன். இல்லை இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணுறது கொஸ்டின் எடுக்கிறது எல்லாமே ஆரம்பிச்சிடுவேன். டெய்லி தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி 3 மணி ஆயிரும். நீங்கள் வேணால் டெலிகிராம் குரூப்பில் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் போடுறது எல்லாமே 2 மணி 3 மணிக்கு தான் மெசேஜ் போட்டிருப்பேன். அந்தளவுக்கு நான் வந்து எஃபோர்ட் போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையே தான் சொல்ல முடியுமே தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணணும், என்னை நம்புறீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுக்குற எல்லாமே படிங்க. அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டும் போடுங்க. உங்களுக்கு வந்து எஸ்ஐ நீங்கள் தான் டாப்பர், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
எஸ்ஏ ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்டேட் டாப்பர் நம்ம தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து படிக்கவே சோம்பேறி ஆயிடுவோம். ஸ்டேட் டாப்பர் என்ன செய்வாங்க, ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டெஸ்ட் எழுதுவாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க, எழுதுவாங்க, அப்படி மட்டும் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாமளும் அதே ஸ்டேட் டாப்பர் மைண்டில் இருந்தோம்னா அப்படி எல்லாம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ரேங்க் வரணும்னு நினச்சோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். ஏன்னா நம்ம கோலே குறைச்சிட்டோம், அப்புறம் நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸு, படிக்கிற ஹவர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ எப்போவுமே ஸ்டேட் டாப்பர் தான் ஏம் பண்ணணும். அதுலேருந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டடி பிளானை ஃபுல்லாக வாசிங்க. பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பாதி வாசிச்சுட்டு வந்து புக் கேட்காதீங்க. நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கூகுளில் போய் rahulrks.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சாம்பிள் கொஸ்டினும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தமிழ் மீடியம் தனியாகவும் இங்கிலீஷ் மீடியம் தனியாகவும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷ் வந்து ஜூலை 1லேருந்து தான் அவைலபிளாக இருக்கும். ஜிஎஸ்ஏ நான் இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணால் பண்ணிக்கலாம். ஜூலை 1க்கு அப்புறம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணதுலேருந்து 1 year வேலிடிட்டி, 1000 rupees. இப்போ மே 4 ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்த மே 4 வரை உங்களுக்கு வேலிடிட்டி உண்டு. ஸோ நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அவைலபிள் தான். நீங்கள் எப்போனாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம். டெய்லி டெஸ்ட் எழுதாமல் தூங்கக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸாக வச்சுக்கோங்க. டெஸ்ட்டு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண முடியாது, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பிளானே வாசிங்க. என்னென்ன மெட்டீரியல் படிக்கணும் நான் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸ்கூல் புக் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா tntextbook.comல போய் ஸ்கூல் புக் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்குக்கு நோட்ஸ் இல்லை, நாங்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் விட்டு அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாலும் 1 மார்க்லேயும் எஸ்ஐ ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சான்ஸை விட்டுறக்கூடாது. ஸோ ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிங்க. வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. மற்றும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.